இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள பனங்குளம் கிழக்கு கிராமத்தை சேர்ந்தவர் 50 வயதான ரவி. இவர் டாஸ்மாக் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மகள்கள் 17 வயதான தர்ணிகா தேவி மற்றும் 15 வயதான தனிஷ்கா தேவி ஆகிய இருவரும் கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முறையே 10 மற்றும் 12 வகுப்பு படித்து வந்தனர். இன்று காலை தர்ணிகா தேவியை ஆலங்குடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் நீட் பயிற்சி வகுப்பிற்கு அழைத்து செல்லவும், தனிஷ்கா தேவியின் ஆதார் அட்டை திருத்தம் செய்யவும் இருவரையும் பள்ளி சீருடையுடன் அவர்களின் ஆதார் அட்டைகளுடன் ஒரு பைக்கில் ரவி அழைத்து சென்றுள்ளார். பனங்குளம் கிராம சேவை மையம் அருகே செல்லும் போது ஒரு தனியார் பேருந்தும் ஒரு அரசு பேருந்தும் யார் முந்தி செல்வது என்பதில் போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகமாக முன்னும் பின்னுமாக சென்றன. அப்போது அரசு பேருந்து ரவி ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர். தனிஷ்கா தேவி பேருந்துக்குள் விழுந்தார். வேகமாக சென்ற அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கிய அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ரவி மற்றும் தர்ணிகா தேவி ஆகியோர் படுகாயத்துடன் பேருந்துக்கு வெளியே சாய்ந்தனர். இந்த பேருந்தின் எதிரே தனது குழந்தைகளின் பள்ளி பைகளை தைக்க கீரமங்கலம் நோக்கி பைக்கில் வந்த மரமடக்கி செவிடின் குடியிருப்பை சேர்ந்த வெற்றிவேல் மீது மோதியது. அவரும் படுகாயமடைந்தார். இந்த சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கோர விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்தின் ஓட்டுநர் கருக்காக்குறிச்சியை சேர்ந்த 33 வயதான ஈஸ்வரன் மற்றும் பேருந்து நடத்துனர் 58 வயதான அண்ணாதுரை ஆகிய இருவரும் அங்கிருந்து தப்பி சென்று பின்னர் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். விபத்தில் பள்ளி மாணவி பலியான தகவல் வெளியான நிலையில் மாணவியின் உறவினர்களும் பனங்குளம், மாங்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் யார் முந்தி செல்வது என்பதில் போட்டி போட்டு அதிவேகமாக செல்வதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர்கள் பேருந்துகளின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த பிரதானமான சாலையில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் சைக்கிள்களில் செல்கின்றனர். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறினர். மேலும் விபத்தில் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதி வழங்க வேண்டும், விபத்து குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் வர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இதனால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் சையது அலி விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் காவல் நிலையத்தில் சரணடைந்து விட்டார். அவரை துறை அதிகாரிகள் மூலம் பணி நீக்கம் செய்து வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய இழப்பீடு கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து ஆலங்குடி டிஎஸ்பியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு மாணவி தனிஷ்கா தேவியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்தையும் விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளையும் மீட்ட கீரமங்கலம் காவல் ஆய்வாளர் சதயாதேவி வழக்கு பதிவு செய்து சம்பவம் குறித்து விசாரணை செய்து வருகிறார். அக்கா, நீ நீட் கோச்சிங்ல நல்லா படிச்சு நீட் எழுதி டாக்டர் ஆகிடு, அடுத்த வருஷம் நானும் கோச்சிங் போய் டாக்டர் ஆகிடுறேன். அக்காவை பஸ் ஏத்தி விட்டுட்டு அப்புறம் ஆதார் திருத்த போவோம்பா என்று ஆசையுடன் சொல்லிவிட்டு டாட்டா காட்டிவிட்டு போன பெண் இப்போது அசையாமல் கிடக்கிறாளே என்று உறவினர்கள் கண்ணீர் வடித்த கதறல் அனைவரையும் கலங்க செய்தது. முதலமைச்சர் நிவாரண நிதி வழங்க மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் அளித்தால்தான் மாணவியின் உடலை வாங்குவோம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு நீட் பயிற்சிக்கும் ஆதார் திருத்தத்துக்கும் சென்ற பள்ளி மாணவிகளுக்கு ஏற்பட்ட இந்த விபத்து அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.